ஏதாவது எலமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த பேஸ்ட் போர்டுங்கிற ஏரியா. மற்றபடி அது எதுக்காகவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த டயலாக் பாக்ஸ் கீழே அந்த நமக்கு அந்த டாக்குமெண்ட் பேஜில் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வெளியில் இருக்கிறது என்னன்னு கொடுத்துருக்கான், பிளாக் பார்டர். ஓகேவா, டார்க் பார்டர் தான் அந்த பிளாக் பார்டர்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிறது என்னது, பேஜ் மேக்கர் பேஜ். ஓகேவா, பேஜ் மேக்கர்னுடைய பேஜ் அதுக்குள்ளே தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதை மார்ஜின்ஸ் சொல்லுவாங்க. அந்த மார்ஜின்ஸ் எப்படி இருக்கும், டாட்டடாக பிங்க் லைன்ஸாக இருக்கும். ஓகேவா, அந்த டயக்ராமை பாருங்கள், பேஜ் நம்பர் 19 இருக்கும் அந்த டயக்ராம். மீன்ஸ் அந்த ஸ்க்ரீனை பாருங்கள். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள், வெளியில் என்ன கொடுத்துருக்கான், பேஸ்ட் போர்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனுடைய ஒர்க் என்ன, ஸ்டோர் ஐட்டம்ஸ் ஃபார் லேட்டர் யூஸ். ஓகேவா, பிற்காலத்துக்கு என்னென்ன தேவைகளோ அந்த வேலைகளை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இடம் தான் பேஸ்ட் போர்டுங்கிறாங்க. சரியா, ஸோ அதில் நீங்கள் என்ன இருந்தாலும் டூல் பாக்ஸ் எல்லாம் அந்த பேஸ்ட் போர்டில் தான் இருக்கும். சரியா, அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகாது, பிரிண்ட் எடுக்கிறப்ப அந்த டூல் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த நெக்ஸ்ட் டாபிக் மீன்ஸ் மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த விண்டோவில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அவனே மேலே அந்த பேஜ் நம்பர் 19 கொடுத்துருப்போம். டாப் மோஸ்ட் ஆஃப் த பாரில் டாப் மோஸ்ட் ஆஃப் த விண்டோவில் என்ன பார் இருக்கும் எப்போவுமே உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆஃபீஸில் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ரைட்டர்லேயும் இருந்தது உங்களுக்கு. சரியா, அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்போம். டாப் மோஸ்ட்டில் என்ன பார் இருக்கும், டைட்டில் பார் இருக்கும். பிலோ தட் டைட்டில் பார் வாட் இஸ் த பார் ப்ரெசன்ட், மெனு பார். ஓகேவா, அண்ட் தென் பிலோ தட் மெனு பார் வாட் இஸ் த பார் ப்ரெசன்ட் மீன்ஸ் டூல் பார். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பிலோ தட் அந்த டூல் பாரு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் இருக்கும். வெர்டிக்கலாக ஒரு டூல் பாக்ஸ் கொடுத்துருப்பான், பெயிண்டில் கொடுத்துருக்கிற மாதிரியே அந்த எரேசர், இங்க் ஃபில்லர், ஃபில் வித் கலர், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா டூல் பாக்ஸுங்கிற ஒரு ஏரியா இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ரூலர் இருக்கும், ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு அதனுடைய ஒர்க் ஸ்பேஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், தீஸ் ஆர் தி மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி விண்டோஸ். உங்களுக்கு 5 மார்க்கில் கூட கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் ட்விஸ்ட் பண்ண மாதிரி கேட்கலாம். சரியா, இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் கிடையாது. பட் தெரிஞ்சுக்குங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்மளை கொஷின்ஸ் டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா புக்கில் இருக்கிறத அவங்க தான் இப்போவே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் இயர் அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் கன்வே பண்ணிட்டான். புக்கில் இருக்கிறது இருக்கும், ஆனால் அது எப்படி வேணாலும் நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாராலையும் சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வாட் ஆர் த மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேஜ் மேக்கர் விண்டோன்னு கேட்டாங்கன்னா முழிக்காதீங்க. டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ஓகேவா, ரூலர், ஸ்க்ரோல் பார், இதெல்லாம் தான் வந்து என்னது அதனுடைய மெயின் காம்பனன்ட்ஸ். ஓகேவா, 2 மார்க்கில் கேட்டால் தெரியும், 5 மார்க்கில் கேட்டால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எல்லாம் எலாபரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். சரி, நான் லெட்ஸ் see about the main components of window. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டைட்டில் பார். அப்போ அந்த டைட்டில் பாரை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிங்க. டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த விண்டோஸ் கால்ட் அஸ் தி டைட்டில் பார். உங்களுக்கு தெரியும், இட் ஷோஸ் த அதில் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகும், இட் ஷோஸ் த நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர், தட் மீன்ஸ் அடாப் பேஜ் மேக்கர். அதுக்கப்புறம் என்னது, நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸ். ஓகேவா, நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் என்னது, நம்ம சேவ் பண்ணலைன்னா என்ன இருக்கும், டாக்குமெண்ட்டோட நேம் பேஜ் நம்பரில் டிஃபால்ட்டா அன்டைட்டில்டு 1 இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். சரியா, அப்போ அந்த டைட்டில் பாரில் என்ன இருக்கும், அந்த ஐகான் இருக்கும், அந்த சாஃப்ட்வேரோட ஐகான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் அடாப் பேஜ் மேக்கர் 7.0 இருக்கும். அதுக்கு பக்கத்தால் என்ன இருக்கும், அன்டைட்டில்டு 1 இருக்கும். தென் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா விண்டோஸ் மாதிரி தான் என்னென்ன இருக்குன்னா மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் தென் க்ளோஸ் பட்டன்ஸ். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது என்ன அப்படின்னா மெனு பார். ஓகேவா, மெனு பார்னா பிலோ த டைட்டில் பார் we are having a மெனு பார். மெனு பாரில் என்னென்ன இருக்குது, ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டர்ஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப், இந்த மாதிரி நிறைய மெனுஸ் இருக்குது. இஃப் யூ கிளிக் ஆன் த மெனு, மெனுஸ் மீன்ஸ் புல் டவுன் மெனு வில் பி அப்பியர்டு. நீங்கள் ஒரு மெனுவை கிளிக் பண்ணினா அதுலேருந்து நமக்கு ஒரு மெனு ட்ராப் ஆகும், நிறைய மெனுஸ் ட்ராப் ஆகும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் புல் டவுன் மெனு. சப்போஸ் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு மெனுவை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான அதுக்குள்ளே மெனுஸ் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தாலேயே இன்னும் கொஞ்சம் சப் மெனுஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா, இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூல் பாக்ஸ். ஓகேவா, பிளேசிங் த மவுஸ் பாயிண்டர் அந்த பட்டன் இந்த டூல் பார். நீங்கள் ஒரு டூல் பாரில் டூல் பார் அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னா நியூவாக டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறக்கு ஒரு டூல் இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறக்கு, சேவ் பண்ணுறக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும் டூல் பார்னால். சரியா,
ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் அந்த டூல் பாரினுடைய நேம்ஸ் என்னங்கிறது அங்கே கொடுத்துருக்க மாட்டோம். சப்போஸ் அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது சில டூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த மவுஸ் பாயிண்டரை கொண்டுட்டு போய் அந்த டூல் மேலே கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா இட் வில் டிஸ்பிளேஸ் த ஷார்ட் டெக்ஸ்ட் தட் வில் டிஸ்கிரைப் அபவுட் தட் டூல். ஓகேவா? அதுக்கு பேர் தான் டூல் டிப்பும்பாங்க. சரியா? அந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு, கிரியேட் அ நியூ டெக்ஸ்ட், இது வந்து சேவ் பண்ணுறக்கு, இது வந்து ஓப்பன் பண்ணுறக்கு அப்படின்ட்டு ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு அந்த டூல் மேலே நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் வச்சிங்கன்னா அதை டிஸ்பிளே பண்ணும். திஸ் இஸ் கால் டூல் டிப். வாட் இஸ் டூல் டிப் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். சரியா? இல்லைன்னா டூல் டிப்னா என்ன ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா டூல் பாக்ஸ். ஓகேவா? டு மூவ் த டூல் பாக்ஸ், ட்ராக் த டூல் பாக்ஸ் பை இட்ஸ் டைட்டில் பார். ஓகேவா? நீங்கள் டூல் பாக்ஸை மூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டூல் பாக்ஸில் எம்டி ஸ்பேஸ் மாதிரி மேலே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அந்த பேஜ் மேக்கர்னுடைய அந்த ஐகான் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில் பாரை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த டூல் பாக்ஸை நீங்கள் பேஸ்போர்டு ஏரியாவில் எந்த இடத்துல வேணாலும் கொண்டுட்டு போய் வச்சுக்கலாம். செலக்ட் த டூல் ஃப்ரம் தி டிஃபால்ட் டூல் பாக்ஸ் பை கிளிக்கிங் இட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன டூல் உங்களுக்கு வேணுமோ அந்த டூலை வந்து அந்த டூல் பாக்ஸில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இஃப் த டூல் பாக்ஸ் இஸ் நாட் அவைலபிள் மீன்ஸ் அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். சப்போஸ் அந்த டூல் பாக்ஸ் வந்து நம்மளோட பேஸ்போர்டில் இல்லை அப்படின்னா பயப்படாதீங்க. அதை என்ன யூஸ் பண்ணி அந்த டூல் பாக்ஸில் கொண்டுட்டு வந்துக்கலாங்கிறதா அடுத்த ஸ்டெப்ஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 21 கொடுத்துருக்காங்க பாருங்க. How can you display the toolbox means by using the command window gives show tools. விண்டோங்கிற மெனு இருக்கா மெனு பார்ல, அந்த விண்டோங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே சில மெனுஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும். ஓகேவா? அதில் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஷோ டூல்ஸுங்கிறத சூஸ் பண்ணுவீங்க. therefore your toolbox will be displayed on that பேஸ்ட் போர்ட் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அந்த டூல் பாக்ஸ் எனக்கு வேண்டாம், கஜகஜன்னு தெரியுது, என்னோட ஒர்க் ஸ்பேஸில் எனக்கு டாக்குமெண்ட் பேஜ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், அந்த டூல் பாக்ஸ் எனக்கு வேணுங்கிறப்ப நான் போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு தான் கமாண்ட் தெரியும், அந்த டூல் பாக்ஸ் இருக்கிற இடம் நமக்கு தெரியும். ஸோ எனக்கு வேணுங்கிறப்ப அந்த டூல் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹைட் த டூல் பாக்ஸ் மீன்ஸ் அகெயின் யூ ஹவ் டு கிளிக் தட் சேம் மெனு, தட் இஸ் நத்திங் பட் அ விண்டோ மெனு. அண்ட் தென் இன் தட் இஃப் யூ கிளிக் தட் விண்டோ மெனு மீன்ஸ் one submenu pull down menu will be displayed. In that you have to choose what option pa hide tools ங்கற ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ அப்போ ஒரு டூல் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணுறக்கு என்னது? விண்டோ கிவ்ஸ் ஷோ டூல்ஸ். அதே மாதிரி அந்த டூல் பாக்ஸை ஹைட் பண்ணுறக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்க? விண்டோ கிவ்ஸ் ஹைட் டூல்ஸுங்கிற கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? விண்டோ அந்த டூல் பாக்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா தேவையில்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? மறைச்சும் வச்சுக்கலாம். ஹைட் மீன்ஸ் மறைச்சு வைக்கிறது. புரியுதா என்னன்ட்டு? தென் நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கா? என்னென்ன டூல்ஸ்? அந்த ஏரோ மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா பாயிண்டர் டூல். டீங்கிறது டெக்ஸ்ட் டூல், தென் ரொட்டேட்டிங் டூல், தென் நெக்ஸ்ட் கிராப்பிங் டூல், தென் லைன் டூல். இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைனாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரைன் லைன் டூல், தென் நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் டூல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகன் ஃப்ரேம் டூல், ஹேண்ட் டூல், தென் நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் டூல்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுவாங்க? தே வில் கால் தட் அஸ் அ ஜூம் டூல். புரியுதா என்னன்ட்டு? தென் நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது இப்போ இந்த டூல் பாக்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் யுவர் டூல் பாக்ஸ். கொடுத்துருக்கானா உங்களுக்கு 21 பேஜ் நம்பரில் மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டூல் பாக்ஸு. ஸோ தீஸ் ஆர் தி டூல்ஸ் யூ ஆர் ஹேவிங் அண்டர் தி பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் டூல் பாக்ஸ் வைக்காமலே கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இந்த டூல்ஸ்னுடைய ஒர்க் எல்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தான் அதே கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாயிண்டர் டூலுக்கு F9 அந்த மாதிரி கீழே அந்த டூல் பாக்ஸுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அது எல்லாமே 1 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுக்குங்க. இந்த இயர் உங்களுக்கு அதுலேருந்து எந்த 1 மார்க்கும் எடுக்கல. ஸோ 2020 இப்போ கரண்ட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு போனதில் ஸோ நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக கேட்டால் அப்படின்னா இந்த ஏரியாஸ்லேருந்தெல்லாம் அவன் எந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டை வேணாலும் 1 மார்க்குக்கு வைக்கலாம். ஸோ கவனிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. இன் பேஜ் நம்பர் 22 வாட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் மீன்ஸ் டூல் பாக்ஸினுடைய யூசேஜ். ஓகேவா? அதை பற்றின ஒரு
டேபிள். ஓகேவா? இப்போ நிறைய டூல்ஸ் பார்த்தீங்க, பாயிண்டர், டெக்ஸ்ட்டு, ரொட்டேட்டிங், க்ராப்பிங், இதனோட யூஸ் என்னன்னு தெரியணுமா? அப்போ அந்த டேபிளில் அதை தான் கொடுத்துருக்காங்க. என்ன டூலு, அந்த டூலினுடைய நேம் என்ன, அந்த டூலை வந்து நம்ம டாக்குமெண்ட் பேஜில் வைக்கிறப்ப அதனுடைய கர்சர் எப்படி டிஸ்பிளே ஆகும், அதனுடைய யூஸ் என்ன, இதுதான் வந்து அந்த டேபிளில் உங்களுக்கு 4 காலம்ஸாக உங்களுக்கு 4 ஃபீல்ட்ஸாக உங்களுக்கு செட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் யுவர் பப்ளிக் 5 மார்க் கொஷின். திஸ் இயர் 2020ல் ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் செகண்ட் சாய்ஸாக அவன் கேட்டிருந்தான். சரியா? பப்ளிக் 5 மார்க் கொஷின் இந்த வருஷம் கேட்டுட்டான். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. பாயிண்டர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய கர்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இருக்கும், பாயிண்டர் மாதிரியே தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும். உள்ளே கொண்டுட்டு போனீங்கன்னா, டாக்குமெண்ட் பேஜுக்குள்ளே கொண்டுட்டு போனீங்கன்னா. ஸோ லிசன் பண்ணுங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு, ரீசைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு கிராஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரீசைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்டர் டூல். டெக்ஸ்ட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு, டைப் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் என்னது டெக்ஸ்ட் டூல்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செலக்ட் அண்ட் அடுத்தது ரொட்டேட்டிங் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு செலக்ட் அண்ட் ரொட்டேட் தி ஆப்ஜெக்ட்ஸ். நீ என்ன ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோ அது எல்லாத்தையும் செலக்டும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா கிராப்பிங் டூல், அதாவது நீ இம்போர்ட் பண்ண கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணுறதுக்கு. வாட் இஸ் மீனிங் ஆஃப் ட்ரிம் மீன்ஸ் கட் பண்ணுறது. ஒரேடியாக நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அது சென்ட் ஆகாது, அந்த கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, ப்ராசஸ் ஆகாது. ஸோ அப்போ அதை ட்ரிம் பண்ணி நீங்கள் பாதியாக நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபுல்ஃபில்டு. ஓகேவா? அது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக டிஸ்பிளே ஆகும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைன் டூல். ஸ்ட்ரைட் லைனில் எந்த டைரக்ஷனில் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். தட் இஸ் த யூஸ் ஆஃப் லைன் டூல். அண்ட் தென் கன்ஸ்ட்ரைன் லைன் டூலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ட்ரா தி வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ். வெர்டிக்கல்னா என்னது? இப்படி இருக்கிறது வெர்டிக்கல். ஓகேவா? இப்படி இருக்கிறது வெர்டிக்கல், தென் இப்படி இருக்கிறது என்னது ஹரிசாண்டல். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் வெர்டிக்கல் அண்ட் தென் திஸ் இஸ் யுவர் ஹரிசாண்டல். தென் நெக்ஸ்ட் என்னது ஸ்கொயர். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் டூல். ஓகேவா? யூஸ் டு ட்ரா ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ். அடுத்து ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல்னால் என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள் பிளேஸ் ஹோல்டர்ஸு டெக்ஸ்ட்டுக்கும் கிராஃபிக்ஸுக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எலிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ட்ரா பண்ணிக்கலாம், சர்க்கிள் எலிப்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் எலிப்டிக்கல் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸுக்கு எலிப்டிக்கல் பிளேஸ் ஹோல்டர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த எலிப்ஸ் ஃப்ரேம் டூல். அடுத்தது பாலிகன் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இட் இஸ் யூஸ் டு ட்ரா தி பாலிகன்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னா தென் பாலிகன் ஃப்ரேம் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பாலிகன் பிளேஸ் ஹோல்டர்ஸை டெக்ஸ்ட்டுக்கு கிராஃபிக்ஸுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்க்ரோல் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரோல் பார் வி ஆர் யூஸிங் அ ஹேண்ட் டூல் டு ஸ்க்ரோல் தி டாக்குமெண்ட் பேஜஸ். ஓகேவா? அதில் இருக்கிற டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூம் டூல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் யூஸ் டு மேக்னிஃபை ரெடியூஸ் ஏரியா ஆஃப் த பேஜ். ஓகேவா? என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேஜினுடைய ஏரியாவை மேக்னிஃபை பண்ணிக்கிறது. நமக்கு ஜூம் இன் பண்ணலாம், இல்லை ஜூம் அவுட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஜூம் டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு அந்த டூல் பாக்ஸினுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்ட்டு? ஸோ அப்போ டூல் பாக்ஸ் ஸோ ஃபார் வாட் வி ஹவ் லேர்ன் மீன்ஸ் அப் டு டூல் பாக்ஸ் வி ஹவ் லேர்ன் டுடே. ஸோ அப்போ இன்னைக்கு டுடேஸ் ஹோம் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்னுடைய 2 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து எழுதி பார்த்துருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இஃப் தேர் இஸ் எனி டவுட் மீன்ஸ் டெக்ஸ்ட் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்போவுமே வர்ற டாபிக்ஸ் எல்லாத்தையும் லிசன் பண்ணிவிட்டு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் சாப்டரை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் சாப்டருடைய கொஷின்ஸை படிச்சுக்கலாம். ஏன்னா அதில் 5 மார்க்ஸ் தான் கொஞ்சம் படிச்சிருந்தீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிங்க, ஃபஸ்ட் சாப்டருக்கு ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட் சாப்டர்னுடைய 2 மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னா டுடேஸ் ஹோம் டெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.